Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்கான பிரேஸ்லெட் மேக்கிங் தான் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபுல் ரோல் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது இந்த எலாஸ்டிக் ரோலு. இதுவே 0.76ன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அது வந்து நல்ல நீங்கள் செஞ்சு பழகிட்டு அப்புறமா இது வாங்குங்க. ஃபஸ்ட்டு இது வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 50 rupees தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக வரும். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராக்கிள் பீட்ஸ் வச்சு நடுவில் ஆரி பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் வச்சு செஞ்சுருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதை செஞ்சு முடிச்சுட்டு சரி இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அந்த நாட் போடுற இடத்துல ஒரு சின்ன குட்டியாக ஹார்ட் வச்சு நான் செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது ஜல்லி பீட்ஸ் வந்து 8 mm வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, 6 mm வந்து மீடியமாக இருக்குது. இது கிராக்கிள் பீட்ஸ் ஓகே, கிராக்கிள் பீட்ஸ் 8 mm மீடியமாக தான் இருக்குது. இதுதான் பீட்ஸோட சைஸே. இந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு வந்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த நாட்டுமே வந்து 2 டைப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்ல உறுதியாக இருக்குது. பிரேஸ்லெட் வந்து கலரவே இல்லை. இந்த மாதிரி 2 வாட்டி போட்டுட்டு அப்புறமா வந்து டைட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது பிரேஸ்லெட். இந்த மாதிரி நடுவில் ஹார்ட் வச்சு நான் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. சரி ஹார்ட் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இதுக்காக ஒரு கீழே கையில் வந்து ஒரு டிசைன் மாதிரி சாம் மாதிரி நம்மளே ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஜம்ப்ரிங் அவங்களே வந்து வச்சுருந்தாங்க. அது ஒன்று வாங்கி இந்த கட்டர் வச்சு வெட்டிட்டு அப்புறம் இந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி அதில் வந்து இந்த செயின் வாங்கியிருந்தேன். மீட்டர் வந்து 20 rupees போட்டிருந்தாங்க. அதையுமே அதில் மாட்டி நானே வந்து சும்மா தொங்குற மாதிரி பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து இந்த ஜம்ப்ரிங்ஸு இதுக்கு வந்து ஜம்ப்ரிங்ஸ் வந்து அந்த மாட்டுறதுக்கு வந்து தேவை. நம்ம சாம் மாட்டுறதுக்கு ஜம்ப்ரிங்ஸ் வேணும். ஜம்ப்ரிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம நெயில் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆயிடுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓப்பனர்ஸ் வாங்கிக்கோங்க. இது போல் வீடியோக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நிறைய வரும், மறக்காமல் பாருங்கள். ஜம்ப்ரிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மாட்டுறது வந்து கடினமாக இருக்குது, ஏன்னா வந்து நம்ம நெயில் வந்து ஸ்பாயில் ஆகுது. அதனால் ஜம்ப்ரிங்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நான் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.